போமா உட்கார். வாங்கம்மா, இங்கே வந்து உட்காருங்க. அம்மா விடுங்க, அவங்க உட்காந்துக்கிட்டோம். இல்லைங்க, பிள்ளையால நெட்டமாவே நிற்க முடியல. வண்டியில் வரும்போதே அப்படியே சோர்ந்து சோர்ந்து விழுந்தா. நான் பிடிச்சிக்கிறேன். ஓ சரி சரி, நீங்கள் அம்மாவா? ஆமாங்க, என் பிள்ளை தான். என்னம்மா உடம்புக்கு என்ன பண்ணுது? என்னன்னு கேட்டேன் டாக்டர். ரொம்ப காய்ச்சலாக இருக்குது. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது. தலையெல்லாம் சுற்றுது. அப்படியே தள்ளுது கொண்டு போய். அப்படிங்களா? எத்தனை நாளாக காய்ச்சல் இருக்குங்க? இன்னைக்கு காலையிலேருந்து காய்ச்சல். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து தலை சுத்தலாம் இருக்குது. ஒழுங்கு டைமுக்கு சாப்பிட்றீங்களா இல்லையா? அதெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்ருவாங்கங்க. ஏன்னா அந்த தம்பி வேலைக்கு போகிறதுனால நேரத்துக்கு பக்கத்துலேயே உட்கார வச்சு ஊட்டி விட்டுட்டு தான் போவான். அதனால அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படிங்களா? பழங்கள் காய்கறிகள்லாம் எடுத்துக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் அவன் எதுவுமே இல்லைன்னு இல்லாமல் எல்லாமே வாங்கி போட தான் செய்கிறான். அப்படி சரிம்மா, உங்கள் கை கொடுங்க. உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். நல்லபடியாக ஆக்கி கொடுத்துருங்க. பாவம், கஷ்டப்படுற பிள்ளைங்க. நல்லா துருன்னு வேலை வெட்டி பார்ப்பாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து எந்திரிக்கவே இல்லை. படுத்த படுக்கையாயிட்டா. ரொம்ப சங்கட்டமாக போச்சு. தம்பியும் வேலைக்கு போயிட்டா. அப்படி அதனால தான் சரி சொல்லாமல் கொள்ளாமல் ஆட்டோவில் பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். என்னன்னாலும் பரவாயில்ல, எம்பிட்டு காசு செலவானாலும் பரவாயில்ல, நல்லா பார்த்துருங்க. ஏம்மா, வீட்டுக்கு தலை குளிச்சு 4 தான் ஆயிருக்குங்களா? ஆமாங்க டாக்டர். அப்படிங்களா? எத்தனை நாளுங்க? 6 நாள் தள்ளி போயிருக்குங்க. அப்படிங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இது யூரின் டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கு மட்டும் ஐயா பில் பே பண்ணிட்டு வந்துடுங்க, சரிங்களா? நர்ஸ் கிட்ட அதை கொடுத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிடுவாங்க. ஏங்க, உடம்பு எதுவும் முடியலையா? சொன்னா சொல்றத போய் செய்யுங்க. போங்க, போய் பிள்ளை கட்டிவிட்டு வாங்க. அம்மா, அவர் வரட்டுமா? அவர் வந்து செய்யட்டும். நீங்க சங்கடப்படாதீங்க. எம்மாடி, காசு செலவு பண்றதுக்கெல்லாம் சொல்லல, உடம்புக்கு எதுவும் ரொம்ப முடியாம போச்சோன்னு தான். ஏதோ வேற விஷயம். நீங்க போங்க. 5 பிள்ளைய பெத்தும் எதுக்கு என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. பொக்காவாய் மனுஷன். அங்கே கூட்டிட்டு போய் அங்கே வெயிட்டிங் ஹாலில் உட்கார வைங்க, சரிங்களா? சரிங்க சார். அம்மா, அவரை வர சொல்லுவோம்மா. உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? காசு வேற இல்லை. இங்கே பாரு, இப்போ யார் உங்ககிட்ட காசு கேட்டா? நாங்கள் உங்கள்கிட்ட காசு கேட்டோமா? செலவு பண்ணணுன்றதுக்காக தானே இம்பிட்டு பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்கு. அதான் வா, உன்கிட்ட காசு கேட்ட மாதிரி காசாமல காசு. அடே தொடப்பக்கட்ட, நீ கிழிக்கிற கிழிப்புக்கு உனக்கு என் கையால் நான் டீ போட்டு கொடுக்கணுமா? போட்டிருக்கேன்டா, போட்டிருக்கேன். உப்பு காரன்னு எல்லாத்தையும் அள்ளி கொட்டி போட்டிருக்கேன். நல்லா குடிச்சுப்பிட்டு வயிறு வெந்து கடை. இவனுக்கு இவன் தான் அந்த ராணியோட புருஷன்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா இவனை அடி இவனே வெளிரோட்டி அடிச்சு துரத்திடுவானே. இப்போதைக்கு சொல்லக்கூடாது. இவனை தினந்தோறும் அப்படியே சித்திரவதை பண்ணணும். அப்போதான் அவன் அனுபவிப்பான். இந்தாங்க, டீ எடுத்துக்கங்க. முதல்ல வேலை செய்கிற உங்களுக்கு கொடு, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். அதை மூஞ்ச பார்த்து கூட சொல்ல மாட்டார். இவர் பெரிய ஜமீன்தாரு. மூஞ்சி ஒகரக்கட்டையும். காப்பின்னு கேட்க வேண்டியது, எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அங்கே கொடு இங்கே கொடுன்னு வேண்டியது. அவனை உனக்கு இருடா இரு, ஒரு நாளில் ஒரு நாள் உனக்கு பாயசம்தான். ஏய், வந்து டீயே எடுத்துகிட்டு போ. எனக்கு வேண்டாங்க. உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது. வந்து குடிச்சிட்டு போய் தொலை. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு. ஏய் ஏய், அதை எங்க எடுக்கிற? நீ இருக்கிற லட்சணத்துக்கு உனக்கு கப்புன்னு டீ கொடுப்பாங்களா? இந்த பேப்பர் கப்பில் இருக்குல்ல, அதை எடு. அக்காவோட புருஷன் கூட இல்லாமல் எப்படி மரியாதை இல்லாமல் பேசுது. என்ன ஜென்மமோ இதெல்லாம். ராணியோட கால் தூசுக்கு சமானம் ஆகுமா லைவெல்லாம்? ஏங்க இந்தாங்க. கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்தாங்கன்னுவ. குடு. என்னப்பா, டீ வாங்கிட்டியா? இந்த வாங்கிக்கிட்டேங்கய்யா. இந்த சில்வர் கப்பில் ஊற்றி கொடுக்கலையா? என்ன கப்பில் ஊற்றி கொடுத்துருக்க? ஆமாம், அவன் இங்கே வரவன் வேலைக்காரன் குடிச்ச கிளாஸ் எல்லாம் நம்ம கழுவ முடியுமா? அதான் பேப்பர் கப்பில் ஊற்றி கொடுத்தா அவன் பாட்டு குடிச்சிட்டு தூக்கி வீசிடுவான். இங்கே பாரு, என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்க? இதான் உங்கள் ஆத்தா கறி சொல்லி கொடுத்த லட்சணமா? என்னதான் படிச்சிருக்கியோ நீ, என்ன ஜென்மம்னு கூட தெரியல. தம்பி, அந்த கப்பை வையா. இந்தா இதை கூடி. ஐயோ ஐயா, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கய்யா.
நான் இதே குடிச்சுக்கிறேன். நான் வேற அவன் டீயில் உப்பையும் காரத்தையும் அள்ளி கொட்டியிருக்கேன். நல்லா குடிச்சுக்கிட்டு வயிறு வெந்து கிடக்கட்டும்னு பார்த்தா இந்த ஆள் வேற பைத்தியக்கார மாதிரி இதை குடி அதை குடின்னு இருக்கானே. இங்கே பாரு, என் வீட்டுக்கு வேலைக்கு வரவனா இருந்தாலும் சரி, என் வீட்டில் இருக்கவனா இருந்தாலும் சரி, இப்படி பாரபட்சம் பார்த்துக்கிட்டு இருந்தான்னு வை, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். என்ன அதுக்குன்னு வேலைக்காரன் குடிச்ச கிளாஸ் எல்லாம் நான் கழுவணுமா? என்ன வேலைக்காரன்றேன்? அவன் மரம் ஏறி காய பறித்து போட்டு அதை கொண்டு போய் நான் வியாபாரம் பார்த்தேன்னா தான் நான் 10 சம்பாதிக்க முடியும். அவன் போடுற பிச்சையில் தான் நீ இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க, புரியுதா? பாருங்க, ஒரு வேலைக்காரன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற வேலை வச்சுக்காதீங்க. என்னடி என்ன குரலை வசதிக்கிட்டு இருக்க? உடம்பு பரன்னு இருக்குதோ? அப்போக்கப்பா அடி அடி அடின்னு அடி விழு ரோட்டில் தான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. கொஞ்சம் லூஸில் விட்டாச்சு, அதனால வாய் கொழுப்பு அதிகமாக போகுது போல இருக்கே. அப்படியே அரைஞ்சேன்னு வை, பல்லுகள்லாம் அப்படியே கட்டி கீழே விழுந்துருன்னு சொல்லிட்டேன். இவன் முன்னாடி மான மரியாதையை வாங்கிட்டான். இவன் என்னை பற்றி கேவலமாக நினைக்க மாட்டான். தம்பி, அதை அங்கே தூக்கி வீசிட்டு இந்தாடா இதில் குடுறா. இல்லைங்க வேணாங்கய்யா. ஏய் சொல்கிறத கேட்கணும். அதை தூக்கி வீசிட்டு இந்தாடா இதை குடி. இல்லைங்கய்யா, இந்த கப்பில் இன்னைக்கு போட்டாங்க, இதை நான் குடிச்சுக்கிறேன், அதை நீங்கள் குடிங்க. ஏன்னா உணவுப் பொருளை வீண் பண்ணக்கூடாது. இது இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால தான். அப்போனா பரவாயில்ல, அதை என்கிட்ட கொடு, இதை நீ குடி. பாத்தாடி, இப்போ என்ன பண்ணுறது? இந்த ஆள் மட்டும் அதை வாங்கி குடித்தான். இவனுக்கு நான் இதை கலந்து வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுது, இன்னைக்கு என்னை உரிச்சு போடுவானே. அடே இந்தாடா இதை குடி, அதை குடு. இல்லைங்கய்யா வேண்டாங்கய்யா. ஏய் சொன்னா கேளு. ஏங்க அது எதுக்கு நீங்கள் குடிக்கிறீங்க? வேணா விடுங்க, நான் வேற கப்பில் கூட ஊற்றிட்டு வரேன். நீ கிழிச்ச வரைக்கும் போதும், போங்கிட்டு. ஐயோ, இன்னைக்கு அம்புட்டு தான் சோழி முடிஞ்சுது. ஐயோ, இன்னைக்கு என் சோழி முடிஞ்சுது. எரும மாட்டு கழுத என்ன கன்றாவியை போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே. சரி சரி, வேலைக்கார பையன் முன்னாடி கையை காலை ஓங்கணும்னா தப்பா போயிடும். வீட்டுக்குள்ள போய் வச்சு உரிக்கிறேன் இரு இன்னைக்கு. டீ வைடினா உப்பையும் காரையும் அள்ளி குட்டி வச்சிருக்கா. என்னங்கய்யா, டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்களா? என்னங்க உடம்புக்கு எதுவும் ரொம்ப முடியாம எதுவும் இருக்குங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல விஷயம்தான். நீங்க தாத்தா பாட்டி ஆகிட்டீங்க. டாக்டர், உண்மையா சொல்றீங்க? ஆமாம்மா, நாடி பிடிச்சி பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுது. சரி எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு வர சொன்னேன். அதுல அவங்க ப்ரெக்னெண்டா இருக்காங்கன்னு வந்திருக்கு. அத்தா மகமாயி, இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு நாங்கள் 2 பேரும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் உன் தயவால எனக்கு நல்லது நடக்க போகுது. இப்போதான் மனசுக்கு ஆறுதலாக இருக்கு. என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. இந்த விஷயத்த கேட்டு சந்தோஷப்படுறதா அழுகிறதா சிரிக்கிறதான்னு கூட தெரியல. இந்த விஷயத்த அழகுக்கு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். சீக்கிரம் போங்க, போயிட்டு ஃபோன் பண்ணி அவனை இங்கே வர சொல்லுங்க. இங்க எதுக்கு அந்த பயலை அங்க இங்கே அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கணும்? வீட்டுக்கு தான் பிள்ளைய கூட்டிட்டு போயிடுவோம்ல, அங்க வச்சு சொல்லிக்குவோம். சரிங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துக்கிட்டு தான் வந்தேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டுன்னு சொன்னோன்னே எங்களுக்கு உயிரே இல்லை, பார்த்துக்கங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம. சரிங்க சரிங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்தாத்தா, இந்தா இதை சாப்பிடு, உடம்புக்கு குளிர்ச்சி. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நேரத்தில் நல்ல நீர் ஆகாரம் தான் சாப்பிடணும். இந்தா சாப்பிடு சாப்பிடு. ஐயோ அம்மா, என்னம்மா இது? ஏதோ மாசமாக இருக்கேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அதுக்கோசரம் வர வழியில் கடையில் நிறுத்தி இளநீ, முறுக்கு, பழம்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து இதெல்லாம் எப்படிம்மா நான் சாப்பிடுவேன்? ஏம்மா அப்படி காசை வீண் பண்ணுறீங்க? காசை வீண் பண்ணுறோமா? எம்மாடி, இந்த மாதிரி நேரத்தில் உன்னைய நல்லா பார்த்துக்கணும். நீ இப்போ எப்படி சாப்பிட்றியோ அதை பொறுத்து தான் வர புள்ள இருக்கும். அதை விட்டுவிட்டு நாங்களே அம்பட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீ என்ன செலவு பண்ணுறன்னு சொல்லிக்கிட்டு இருக்க?
இதுக்கெல்லாம் இப்படி கணக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இல்லையா, ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை மருந்து அது இதுன்னு சொல்லி அதுக்கே ஆட்டோ செலவோடு சேர்த்து 1500 ஆகிப்போச்சு. இப்போ இந்த பழமெல்லாம் வாங்கி இதுக்கே 2000 பக்கம் செலவு பண்ணிவிட்டீங்க. எதுக்கு சும்மா அது இதுன்னு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கம்முன்னு இருங்க. இங்கே பாரு, சும்மா அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. காசை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏதோ எங்களுக்கு பேரப்பிள்ளை வரப்போகுதுன்ற சந்தோஷத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ தான் அது வேண்டாம் இது வேண்டான்னு. இந்த சாப்பிடு முதல்ல. ஐயோ அம்மா, இதெல்லாம் வேண்டாம்மா. இங்கே பாரு, சாப்பிடுன்னா சாப்பிடுன்னு சொல்லிட்டோம். நீங்களும் எடுத்துக்கங்கம்மா. நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். முதல்ல நீ தான் சாப்பிடணும். அதுவும் இல்லாமல் காலையில் நீ தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எங்களுக்கு உயிரே இல்லை. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ புள்ள இப்படி படுக்க மாட்டாளே இப்படி படுத்துருக்காளேன்னு 2 பேத்துக்கு விட நடுங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் இப்படின்னு சேதியை கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்கள் 2 பேத்துக்கும் மனசுக்கு ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. அவருக்கு சொல்லிட்டீங்களாம்மா? எம்மாடி, இந்த மாதிரின்னு நான் சொல்லலை. எப்பா சீக்கிரமா பிள்ளைக்கு உடம்பு முடியல அப்படின்னு தான் சொன்னேன். இந்த உடனே கிளம்பி வாரேங்கன்னு சொன்னான். இந்நேரத்துக்கு எப்படியும் கிளம்பியிருப்பான். அது உனக்கு ஒன்றுனா போதும். எங்கிட்ட இருந்து வாரானே தெரியாது. தடன்னு வந்து சேர்ந்துருவான் பாரு. சரிங்கய்யா, நீ சாப்பிடுமா, சாப்பிடு. என்னடி சொல்ற? ஏண்டி கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? என்ன வேலை பார்த்து விட்ட? நான் என்ன கனவா கண்டேன்? இந்த ஆள் வேற அதை எடுத்து குடிப்பான்னு குடிச்சிட்டு என்னை பார்த்து ஒரு முறைச்சான் பாரு. எனக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் விடன்னு நடுங்கி போச்சுமா. ஆத்தடி, எப்படியாவது இவன் கண்ணில் சிக்காம ஓடிடுடா சாமி அப்படின்னு சொல்லி ஓடிட்டேன். இல்லைன்னு வையி, இன்னைக்கு என்னை அடி வெளுரோட்டி இருப்பான். அதுவும் வந்து அவன் முன்னாடி மட்டும் என்னை அடி இடின்னு கையை நீட்டி இருந்தான். அவ்வளோதான். அதை அப்படியே அவகிட்ட போய் சொல்லுவான். அவள் அப்படியே குழுன்னு அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு கிடப்பா. அவள் எக்கட கெட்டு போறாடி. நீ உப்பு காரத்தை போய் அவன் கப்பில் போட்டியே, அதை வேற உன் புருஷங்காரன் குடிச்சுப்பிட்டான். அவன் ஒரு பைத்தியக்காரனாடி. வேலைக்காரங்களை கொடுத்ததை அவன் குடிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் பைத்தியக்காரன் தான்மா, சரியான சைக்கோ. எந்த நேரத்தில் என்ன பண்ணுறானே கண்டுபிடிக்க மாட்டேங்குது. எப்படியோ அவனுக்கு கொடுத்து அவனை வாயை வேற வெந்து போக வைக்கலான்னு பார்த்தா அவன் கடைசியில் இவன் குடிச்சுட்டான். இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலம்மா. பயமாக இருக்குமா. வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நான் இன்னைக்கு ஒரு ஆட்டம் கட்ட போகிறான், அது வேணா தெரியுது. ஏண்டி, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லையா? ஒன்று கொடுக்குறதான் கொடுக்குறவ. உன் புருஷங்கார இல்லாத நேரத்தில் கொடுக்க வேண்டியதானே? அவன் இருக்கும்போது என்ன தைரியத்தில் நீ கொடுத்த? இல்லைம்மா, நான் ஒரே கிளாஸில் ஊற்றுனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி இவெல்லாம் குடித்த கிளாஸெல்லாம் நம்ம கழுவணுமா அப்படின்னு சொல்லி தான் கப்பில் ஊற்றி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தேன். சரி கப்பில் தானே ஊற்றி கொடுக்குறோம், அதில் உப்பு கரத்தையும் அள்ளி கொட்டினோம்னா இந்த ஆளுக்கு என்ன தெரியவா போகுது? அவன் எப்படியா இருந்தாலும் கொடுத்த கப்பையே குடிச்சு தான் ஆகணும், ஊற்றவும் முடியாதுன்னு சொல்லி குடிப்பான்னு பார்த்தா இவன் குடிச்சுப்பிட்டான். எனக்கு வேற உள்ள நடுங்குதுமா. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ எப்படிம்மா சமாளிக்கிறது? முதல்ல எது பண்ணுறதா இருந்தாலும் பெத்த தாய்கிட்ட கேட்கணும். கேட்காம நீயா அவன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னா, நான் இப்போ என்ன பண்ணுறது? சரி, கை தவறி மாற்றி வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிரு. எம்மா, அடிச்சு போடுவானோ நம்ம பயமாக இருக்குமா. அடிச்சான்னு வையே சொல்லிடு. நான் உங்களுக்கு மட்டும் இல்லை அவருக்கும் அதே தான் வச்சு கொடுத்தேன். அப்படின்னும் போது 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி வைக்கவும் அது பாட்டில் மாறி போச்சு அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்லி சமாளி. ஐயோ ஏண்டி, சர்க்கரைக்கு பதிலாக உப்பள்ளி கொட்டினா சரி, அது வெள்ளையாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் வேற எப்படி மிளகாத்தூள் வந்துச்சு அப்படின்னு கேட்பாரேம்மா. டீ தூளுக்கு பதிலாக மிளகாத்தூளை போட்டேன்னு சொல்ல வேண்டியதான், வேற என்ன பண்ண முடியும்? ஐயோ ஏம்மா, எனக்கு பயமா இருக்குமா. பயப்படாதடி, எதுனாலும் பார்த்துக்கலாம் தானே போட்ட, அப்புறம் என்ன பார்த்துருவோம் விடு. என்ன எதுன்னு தெரியல. ஐயாவும் அம்மாவும் திடீர்னு வா, ராணிக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு வேற சொன்னாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. காலையிலே நான் வேலைக்கு போகாம என்ன எதுன்னு பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி காசு வேணும் செலவுக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடியாவது ஒரு வார்த்தை என்னம்மா பண்ணுது, உடம்புக்கு எதுவும் முடியலையான்னு கேட்டிருக்கணும். அதுவும் கேட்காம நான் பாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி கிளம்பி போயிட்டேன். என்னாச்சுன்னு வேற தெரியலையே. ராணி, என்ன உடம்பு முடியலன்னு சொன்னாங்க, இங்க என்ன நடக்குதுங்க? என்னடா பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நல்லவமை நடிக்கிறியா நீயே? அதானே, யாருக்கிட்ட உன் நடிப்பு பம்மாத்தலாம், எங்க கிட்ட எல்லாம் நடக்காதுடியே. ஐயா, என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? நீ பண்ணாமதான் இதெல்லாம் நடந்துச்சா? ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க எது சொல்றீங்கன்னு ஒன்னும் புரியல. ராணி, என்னமாச்சு? உனக்கு உடம்பு முடியல ஐயா சொன்னோடனே எனக்கு உயிரே இல்லை.
சரி சரி, இனிமே அவங்க பார்த்துப்பாங்க. வாங்க நம்ம போவோம். இந்த அழுவுறீங்களா? உனக்கு எதுவும் ஆயிடுச்சுனோடனே எனக்கு உயிரே இல்லை தெரியுமா? என்னமாச்சு? ஐயோ, எனக்கு ஒன்றும் இல்லை. பாரு, அவங்க சொன்னோடனே எனக்கு உயிரே இல்லை. என்னன்னு சொல்லு. காலையில் எனக்கு காய்ச்சலா, எந்திரிக்கவே முடியல. உடம்பெல்லாம் ரொம்ப ரணமாக இருந்துச்சா, அப்புறம் அழுத்திட்டே படுத்திருந்தேன். அப்புறம் ஐயாவும் அம்மாவும் வந்தாங்க. வந்துட்டு எழுப்பி பார்த்தா எந்திரிக்க முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ வர வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. முடியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே, நான் வந்திருப்பேனே. நீங்கள் இப்போ தானே வேலைக்கு போயிருக்கீங்க. எதுக்கு வேலைக்கு போனவங்க வேலையை கெடுக்கணுன்ட்டு தான் அவங்களே என்னை வண்டி வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல என்னமா சொன்னாங்க? ஊசி போட்டாங்களா? இந்த மாதிரி நேரத்தில் ஊசியெல்லாம் போடலை. இந்த மாதிரி நேரத்துல ஊசி போடலையா? எந்த மாதிரி நேரத்துல? உடம்பு என்ன அந்த அளவுக்கு முடியலையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்னடா நீ சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. காலையில உடம்பு சரியில்லைன்ற, இப்ப உடம்புக்கு ஒண்ணும் இல்லைன்ற. நீ கிளம்பு, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம். நான் அதனாலதான் இன்னைக்கு வேலை செஞ்ச கூலியை கூட வாங்கிட்டு ஓடியாந்துட்டேன். கிளம்பு கிளம்பு. எந்திரின்னு சொல்றல, நீ பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். உடம்பு சரியில்லைன்றது உனக்கு நல்ல விஷயமா? உனக்கு எதோ ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுன்னு தெரியும்ல. முதல்ல எந்திரிமா. ஐயோ, ஐயாவும் அம்மாவும் என்னை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. மாத்திரை மருந்துலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. இங்க பாரு, நீ எதையுமே தெளிவா சொல்ல மாட்டேன், எனக்கு எதுவும் கேட்டிருக்கவும் மாட்டேன். நீ கிளம்பு, நம்ம போவோம். ஐயோ, ஐயாவும் அம்மாவும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே எனக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்களா? அந்த அளவுக்கு என்னாச்சு? நான் அம்மா ஆயிட்டேன். என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ மக்கு புருஷா, நீங்க அப்பா ஆயிட்டீங்க. நிஜமாவா? எதுக்கு அழுதுறீங்க? இல்ல, ஒரு மாதிரி சந்தோஷமா போச்சு. ஆனந்த கண்ணீர். ஐயோ அழாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரி சங்கதின்னு தெரிஞ்ச உடனேமே ஐயாவும் அம்மாவும் ஆட்டோவில் என்னை கூட்டிகிட்டு வந்து ஹோட்டலில் சாப்பிட வச்சு, இந்தா பழம் முறுக்கு என்ன ஏது வேணும் எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு கிலோ கணக்கில் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. பாவம், என்னால் அவங்களுக்கு தான் செலவு அதிகம். ஹாஸ்பிட்டலுக்கும் அதிகமாக அவங்க தான் செலவு பண்ணாங்க. இந்நேரத்துக்கு ஐயாவும் அம்மாவும் இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு கூட தெரியல. உடம்பு ரொம்ப வலிக்குதாமா? இல்லைங்க, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் நல்லா இருக்கேன். என்ன ஆச்சு? இல்லை, நம்மளுக்கு மூணாவது ஒரு ஆள் வரப்போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. அதான் என்னாலேயே நம்ப முடியலங்க. நானே இப்போதான் சின்ன பிள்ளை மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே என் வயிற்றில் ஒரு சின்ன பிள்ளைன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குங்க. ஏங்க, இந்த விஷயத்த முதல்ல அம்மாயிக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் சொல்லணுங்க. அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா உடனே ஃபோன் போட்டு சொல்லிடுவோம். அவங்க ஏதாவது விசேஷம் நடக்காதான்னு எத்தனையோ நாட்கள் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போதான் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுவும் ஃபோன்ல எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. வர சொல்லுங்க, வந்தோன்னு சொல்லிக்கலாம். சரி. வேலைக்கு வந்தவனுக்கு இப்படி குப்பையும் காக்கையும் அள்ளி கொட்டி வச்சிருக்காளே, இவள மனுஷியா? இவள என்ன ஜென்மம்னே தெரியலையே. ஒரு ஆத்தாக்காரி நல்ல மேனா மினிக்கு மாதிரி மினுக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காளே தவிர ஒரு வேலை வெட்டிக்கு துப்பு கிடையாது. என்ன ஜென்மமோ தெரியல. அதெல்லாம் அந்த பையன் யாரு என்னன்னு தெரியல. அவங்க இது குடிச்சு ஏதாவது ஒன்று கிடக்கும் நான் இருந்தா என்ன பண்றது? அதை கூட விடு, நம்ம பாட்டுக்கு கொடுத்து என்னடா இது இப்படி வச்சு கொடுத்துக்காமன்னு சொல்லி நம்மளை கேவலமா பேசி சிரிக்க மாட்டாங்க. என்ன பழக்கம் பழகுறானே தெரிய மாட்டேங்குது. இதுல வேற என் பிள்ளைய அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்றா. ஏய் காஞ்சனா, ஏ அர்ஜுன கிட்ட சிறுகி வெளியே வாடி. ஐயோ, அந்த ஆள் வந்துட்டான் போல இருக்கே. இன்னைக்கு என்னை உடிச்சு உப்புடணும் போடாம விட மாட்டான். ஐயோ, இப்போ என்ன பண்றது?